பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், அதாவது ஓவரீஸ்ல நீர்க்கட்டி. இதுதான் பொதுவா எல்லாருக்கும் புரிஞ்ச ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னாலே புரியும். இது மெயினா நம்ம லைஃப் ஸ்டைல்னால வர ஒரு கண்டிஷன். நம்ம பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோமை தடுக்க முடியும்னா கண்டிப்பா தடுக்க முடியும். தட்ஸ் த குட் நியூஸ் அபவுட் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நிறைய கேர்ள்ஸ் சொல்றது என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குன்னு ஸ்கேன்ல வந்துருச்சு, எனக்கும் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எல்லாருக்கும் வரதுனால நார்மல்ங்கிற மாதிரி நினைக்கிறது கண்டிப்பா கரெக்ட் இல்லை. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்ங்கிறது முழுமையா தடுத்துக்க கூடியது. அதே மாதிரி ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நல்லபடியா மேனேஜ் பண்ணி நம்ம அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம நம்மள நல்லா ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். எங்க ஆரம்பிக்கணும் அதை தடுக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு மதர் பிரெக்னண்டா இருக்கும் போதுலேருந்தே அது ஆரம்பிக்கும். ஸோ பிரெக்னன்சில நம்ம ஒரு நார்மல் வெயிட் கெயின், அதே மாதிரி பிரெக்னன்சில ஏற்படுற சுகர் இல்லாம, அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ், கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லுவோம், அந்த கண்டிஷன் இல்லாம, அப்புறம் ப்ராப்பரா பிரெக்னன்சில பண்ண வேண்டிய எக்ஸசைசஸ் பண்ணி ப்ராப்பரா மெடிகேஷன்ஸ் எடுத்து, மோஸ்ட்லி சப்ளிமெண்ட்ஸ், இப்போ அயன், கால்சியம், அப்புறம் விட்டமின் டி, புரோட்டீன், இதெல்லாமே நல்ல புரோட்டீன் ரிச் ஃபுட், புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் ப்ராப்பரா ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன், அப்புறம் நல்லா தண்ணி குடிச்சு எக்ஸசைசஸ், இதெல்லாமே டெஃபினட்டா பிரெக்னன்சில ஒரு பெண் குழந்தை, பெண் சிசு உள்ளுக்குள்ளார இருக்கு அப்படின்னா அதை நாளைக்கு இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஊம், அதாவது கர்ப்பப்பையில ஆரம்பிக்குது அதோட ப்ரிவென்ஷன். அது இன்னும் தொடர்றது எப்படின்னா, குழந்தைங்களா இருக்கும்போது பெண் குழந்தைங்களை நம்ம ஓவரா ஃபீட் பண்ணி ஓவர் நரிஷ்ட் ஆக்காம நார்மல் நரிஷ்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம கண்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் நியூட்ரிஷன், இன்னொரு சைடு ஓவர் நரிஷ்டா கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ நார்மல் நியூட்ரிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு பீடியாட்ரிஷியன் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்கள் குழந்தைங்கள பீடியாட்ரிஷியன்ஸை காட்டும் போது அவங்களோட க்ரோத், அவங்க வெயிட்டு, அப்புறம் எந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது அதை பொறுத்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் வயசுக்கு வர பருவத்துலேயும் ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஹேர் க்ரோத் ஃபேஸில் இருக்குது, இல்லை செஸ்ட்ல இருக்குது, அடிவயரில் இருக்குது, தாடையில் இருக்குது, அந்த மாதிரினா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட காட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் இருக்கா. ஏன்னா அடோலசன் பீரியட்லேயே நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம். அப்புறம் முகத்தில் பரு வந்தால் அதெல்லாம் இந்த வயசில் வர்றது தான் அப்படின்னு நம்ம விடக்கூடாது. கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காட்டிக்கணும். ஏன்னா அதுவும் ஒரு சைன் ஆஃப் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இந்த அக்குள்ளெல்லாம் கொஞ்சம் டார்க் பிக்மெண்டேஷன் வரும், கழுத்துல கொஞ்சம் டார்க் பிக்மெண்டேஷன் வரும். அந்த மாதிரிலாம் இருந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட காட்டிக்கணும். நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, கழுத்துல வர்றது அந்த செயின் போடுறதுனால அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. அது டெஃபினட்டா அதுக்கும் ஓவரிஸ்க்கும் சம்பந்தம் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா ஆரம்பத்திலே நம்ம கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டோம்னா நம்ம நல்ல அட்வைஸ் வாங்கி நம்ம அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் மேலும் மேலும் நமக்கு ப்ராப்ளம் அதிகம் பண்ணாம நம்ம பார்த்துக்கலாம். சீக்கிரமாவே சரி பண்ணிக்கிட்டா பின்னாடி எந்த தொந்தரவுமே இருக்காது. அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அடுத்து என்ன ஆகும்னா, நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்தாலுமே சில பேர் இந்த வயசுல அப்படிதான் இருக்கும்னு நினைச்சு விட்டுறாங்க. அதுவுமே நீங்க ஆரம்பத்திலே காட்டிடும். ஸோ அப்படியே நம்ம விட்டோம்னா என்ன ஆகும்னா, அடுத்து எஃகு வரத்துக்கு கஷ்டமாகிறப்ப நமக்கு குழந்தை பேரு வரத்துக்கு தாமதமாயிடும். ஸோ அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துக்கணும். ஒன்ஸ் அகெயின் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிற கேர்ள்ஸ் கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த பாதிப்பை சரி பண்ணிக்காம கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிரெக்னன்சியில வர பிபி, பிரெக்னன்சியில வர சுகர், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் அதிகம். பிரெக்னன்ட் ஆனாலும் அபார்ட் ஆகிற சான்ஸ் அதிகம். ஸோ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சு நம்ம ஃபர்ஸ்டே காட்டி சரி பண்ணிக்கணும். மேலும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கேர்ள்ஸ் பிரெக்னெண்டா இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா அதான் கன்சீவ் ஆயிட்டோமே அப்படின்னு நினைக்காம நல்லபடியா பிரெக்னன்சியை பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா
அவங்களுக்கு திருப்பி இந்த ப்ராப்ளம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிரெக்னன்சியை நல்லா பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த காலகட்டத்தில் என்னன்னா லேடிஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் அப்படின்ட்டுன்னு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸே ஸ்கூல்லலாம் குறைச்சிக்கிறோம். ஸோ அதுதான் மெயின் ரீசன். நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி பேலன்ஸ்டு நியூட்ரிஷன், நல்லா தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறமா வந்து டைம்க்கு சாப்பிடணும், நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் அஸ் ஐ செட் பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கமும் கரெக்டான அந்தந்த வயசுக்கு ஏற்ற தூக்கமும் இருந்தாதான் நம்ம வந்து எந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸும் இல்லாம எந்த மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸும் இல்லாம நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியா லைஃப் லீட் பண்ண முடியும். தேங்க்யூ.